வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. வருகின்ற டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுகளை மையப்படுத்தி மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியா உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உயர்ந்துள்ளது. வேர்ல்டு 4th லார்ஜஸ்ட் எக்கானமியாக இந்தியா உயர்ந்துள்ளது. சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் நிதி ஆயோக் அமைப்பின் சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி ஆயோக் அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த நிதி ஆயோக் அமைப்பு பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக 2014 ஆகஸ்டில் பிளானிங் கமிஷன் கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு 2015 ஜனவரி 1 ஏற்படுத்தப்பட்டது. இது ஒரு அட்வைசரி போர்டாக செயல்பட்டு வருகிறது. இதோட சேர்பர்சனாக பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இருப்பாங்க, அப்புறம் ஒரு வைஸ் சேர்பர்சன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு சிஇஓ இருப்பாங்க. ஸோ இந்த நிதி ஆயோக் அமைப்பு பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த நிதி ஆயோக் அமைப்பின் சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தான் சமீபத்தில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு இந்த புவியியல் கூறுகள் சாதகமான அமைப்பாக இருக்கிறனால 4 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்ணி இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 5வது பொருளாதாரமாக உயர்ந்துள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து சில டேட்டாஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பொருளாதாரம், ஒரு நாட்டோட பொருளாதாரம் எக்கானமி எவ்வாறு கணக்கிடப்படுகிறதுனா, அதுக்கான மெஷர்மெண்ட் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிடிபி அளவுகோலை வச்சு தான் ஒரு நாட்டோட பொருளாதாரம் அளவு கணக்கிடப்படுகிறது. ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிதியாண்டில் அந்த நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் டோட்டல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், மொத்த சரக்கு மற்றும் சேவையோட மொத்த வேல்யூ தான் ஜிடிபி அப்படின்னு கால்குலேட் பண்ணாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டோட எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரு ஆண்டில் மொத்தமாக அந்த நாடு உற்பத்தி செய்யும் சரக்கு மற்றும் மொத்த சேவைகள் எல்லாமே இந்த ஜிடிபி கால்குலேஷனை வச்சு ஒவ்வொரு இந்த நாட்டோட இந்த ஜிடிபி இந்த வருஷம் எவ்வளவு இருக்கும், இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி கணக்கிடுவாங்க. ஸோ அதை வைத்து தான் ஒரு நாட்டோட ஜிடிபி கால்குலேட் பண்ணி இன்னொன்று ஜிஎன்பி அப்படிம்பாங்க, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இதில் வெளிநாட்டு வருமானம் கழிக்கப்படும், அப்புறம் சேர்க்கப்படும் நிறைய ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி அப்படின்னு நிறைய கால்குலேஷன் இருக்கும். ஸோ பொதுவாக ஒரு நாட்டோட வருமானத்தை கணக்கிட இந்த ஜிடிபி என்ற ஒரு அளவுகோல் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. ஸோ அந்த வகையில் ஜிடிபி வகையில் பார்க்கும்போது இந்த ஜிடிபி மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிறதுனால இந்த ஜிடிபி வகையில் பார்க்கும்போது அமெரிக்கா அந்த நாடு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உலக பொருளாதாரத்தில் முதல் இடத்துல இருக்காங்க. ஏன்னா 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை நம்ம சொல்கிற இந்த நேரத்தில் முதலிடத்தில் யார் இருக்காங்கன்னா $30.34 ட்ரில்லியன் யூஎஸ்டியோட மதிப்போட, அந்த ஜிடிபி மதிப்போட முதல் இடத்துல இருக்காங்க. அமெரிக்காவோட பொருளாதாரம் என்பது 30.34 ட்ரில்லியன். நம்ம 4 ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணதுனால 4வது இடத்துக்கு வந்திருக்கோம். முதலிடத்தில் உள்ள அமெரிக்காவுக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா 26 ட்ரில்லியன் வித்தியாசம் இருக்குது. $26 ட்ரில்லியன் வித்தியாசம் இருக்குது. ஸோ அமெரிக்கா 30.34 ட்ரில்லியன் மதிப்போட ஜிடிபி மதிப்போட முதல் இடத்துல உலகின் மிக வலுவான முதன்மையான பொருளாதார சக்தியாக அமெரிக்கா திகழ்கிறது. 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவை தொடர்ந்து 2வது உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக சீனா உள்ளது. அவங்களோட பொருளாதாரம் 19.53 ட்ரில்லியன் யூஎஸ்டியாக உள்ளது. ஸோ 3வது இடத்துல யார் இருக்காங்கன்னா ஜெர்மனி இருக்காங்க. ஜெர்மனி 4.92 ட்ரில்லியன் யூஎஸ்டியோட உலக பொருளாதாரத்தில் வலுவான நாடாக 3வது இடத்தில் ஜெர்மனி உள்ளது. ஸோ 4வது இடத்தில் இதற்கு முன்பு ஜப்பான் இருந்தது. ஸோ ஜப்பானை பின்னுக்கு தள்ளி தான் தற்போது இந்தியா 4.39 ட்ரில்லியன் யூஎஸ்டி மதிப்போட இந்தியா 4வது உலகின் மிக வலுவான பொருளாதார சக்தியாக இந்தியா முன்னேறியுள்ளது. இந்தியாவோட வளர்ச்சி 6.2%, வருட வளர்ச்சி 6.2% இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியிலே கூடுதல் பாயிண்ட் என்னென்னா, அந்த பிவிஆர் சுப்பிரமணியம் நிதி ஆயோக் சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட வளர்ச்சி 6. ஐஎம்எஃப்பும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட வளர்ச்சி 6.2% இந்த ஒரு கணக்கில் இருக்கும் பட்சத்தில்
அடுத்த 2-3 ஆண்டுகளில் வந்து இந்தியா வந்து ஜெர்மனியும் பின்னுக்கு தள்ளி உலகின் 3வது பொருளாதார சக்தியாக இந்தியா உயரும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் சொல்லியிருக்காங்க. IMF அதிகாரப்பூர்வமாக 2030 இந்தியா அந்த இலக்கு அடையும், இன்னும் 2 வருடங்கள்லேயே அந்த இலக்கு 2-3 வருடங்கள் அடையுன்னு சொல்லிட்டு 2030க்கு முன்பாகவே அடையுன்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கமும் மற்றும் இந்த நித்தி ஆயோக் சிஇஓலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் IMF என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட வளர்ச்சி 6.2% இதே நிலையான வளர்ச்சியாக இருக்கும்போது இந்தியா வந்து 2030 3வது உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக உயரும், ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் IMF சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 2030 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியாக இந்தியா வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வேறு என்னென்ன கண்ட்ரிலாம் இருக்குது? முதல் இடத்துல அமெரிக்கா இருக்குது, 2ஆம் இடத்துல சீனா உள்ளது, 3வது இடத்தில் ஜெர்மனி உள்ளது, 4வது இடத்தில் இந்தியா உள்ளது, 5வது இடத்தில் ஜப்பான் உள்ளது. ஏன்னா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி தான் நம்ம 4வது இடத்துல இந்தியா வந்திருக்கோம். ஸோ ஜப்பான் வந்து 4.27 ட்ரில்லியன். ஏன்னா ஜப்பானோட வளர்ச்சி விகிதம் வந்து ஒரு சராசரியாக இருக்கிறதுனால தான் அவங்க இப்போ பின்தங்கி இருக்காங்க. ஸோ இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் இப்போ அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம வளரும் நாடுகளில் மிக முக்கியமான ஒரு நாடாக நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் நம்மளோட வளர்ச்சி விகிதம் எப்பயுமே சராசரி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஜப்பான் 5வது இடத்தில் உள்ளது. உலக பொருளாதார டாப் 10 எக்கனாமிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5வது இடத்துல ஜப்பான் இருக்குது, 6வது இடத்துல UK இருக்குது, 7வது இடத்துல ஃப்ரான்ஸ் இருக்குது, 8ஆம் இடத்துல இட்டாலி இருக்குது, 9ஆம் இடத்துல கனடா உள்ளது, 10ஆம் இடத்தில் பிரேசில் உள்ளது. ஸோ இந்த நாடுகள்லாம் அடுத்தடுத்த பொருளாதார சக்திகளாக உள்ளதாகவும் கூடுகிறது. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியும்? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வழியாக ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு உலகின் 11வது பொருளாதார சக்தியாக இருந்த இந்தியா இந்த ஒரு 10-12 வருடங்களில் உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக முன்னேறியுள்ளது அப்படிங்கிற ஒரு தகவலை இந்திய அரசாங்கமும் குறிப்பிட்றாங்க. ஸோ முதலிடத்தில் அமெரிக்காவும், 2ஆம் இடத்தில் சைனாவும், 3ஆம் இடத்தில் ஜெர்மனியும், 4ஆம் இடத்தில் இந்தியாவும் உள்ளது. இந்தியாவோட பொருளாதாரம் $4.39 ட்ரில்லியன் உயர்ந்துள்ளது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டைமில் நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட்டாக நம்ம பார்க்கணும்.